என்னைக்குமே ஒண்ணு மனசுல நினைங்க, அவருடைய குழந்தைகளை அவர் என்றும் எப்பொழுதும் கைவிட மாட்டார். அவர் கஷ்டங்களை கொடுக்கல, ஆனா உங்க கஷ்டங்கள் எவ்வளவு பெருசோ அதை விட பெருசு அவருடைய சக்தி. நீங்க எப்பெல்லாம் கண்ணீர் வடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அவர் உங்க கூட மட்டும்தான் இருக்கார். நீங்க கஷ்டப்படும் போது அவர் உங்க கூடவே இருக்கிறாரு 24 மணி நேரமும். அவர் தெய்வமே இல்லை, அவர் நம்முடைய தந்தையும் தாயும். நம்ம தந்தை தாய் கூட ஒரு படியில ஏஜ்க்கு மேல நம்ம கூட இருக்கிறது இல்லை, ஆனா இவர் எல்லா ஜென்மத்திலையும் இருக்கிறார். நீங்க விடக்கூடிய ஒவ்வொரு கண்ணீருக்கும் அதற்குரிய பலன்களை அவர் நிச்சயமாக தருவார். ஒவ்வொரு இரவும் கர்மாவை அழிக்கக்கூடிய இரவு. நீங்க எதை மனசுல நினைச்சுக்கிட்டு தூங்குறீங்களோ அது அடுத்த நாளை உருவாக்குகிறது. அப்ப அன்பே சாய் பதிவுகளை நீங்க கேட்கும் போது அந்த பதிவுக்கு உரிய பலன்கள் அந்த இரவு, அது எதெல்லாம் பலகீனமா இருக்குதோ அதை கடவுள் அழிக்கிறார். பலகீனத்தை அழித்தால் மட்டுமே பலத்தை கொடுக்க முடியும். நம்ம சாயப்பாவை 24 மணி நேரமும் ஓயாமல் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க அவரை அழைத்ததால், அவர் மீது நம்பிக்கை வைத்ததால். உங்களை அவர் கைவிடுவாரா? அற்புதம் நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு சொல்றீங்களே, அற்புதம் நடக்கிற மாதிரி நம்ம எண்ணத்தையும் செயலையும் மாற்றி அமைத்தோமா? இல்லையே. சோ மாற்றி அமைக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா? இல்லையே. மாற்றி அமைப்பது மிக 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 எளிது. என்னெல்லாம் தூக்கி போட்டாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருந்ததால அவர் என்னை அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சாரு. அதே போல உங்களையும் எல்லாரும் தூக்கி போட்டிருப்பாங்க, இல்ல தூக்கி போடுவாங்க, இல்ல தூக்கி போடுவாங்களோன்னு பயப்படுவீங்க. பயமே வேண்டாம். எந்த அளவுக்கு நீங்க துன்பத்தை அனுபவிக்கிறீங்களோ அதை விட 10 மடங்கு நீங்க இன்பத்தை அனுபவிச்சே ஆகணும். இது காலத்தின் கட்டாயம். ஒரு பால செவுத்துல த்ரோ பண்ணக்கூடிய அளவு கம்மி. அந்த பாலு அந்த செவுத்துல பட்டு அது வெளியேறும் பாருங்க, அந்த அளவு அதை விட பெருசு. அது போல உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் இன்று இரவோ இல்லை நாளை மறுதினமோ உங்களுக்கு பெரிய பலன்களை அவர் அளிக்கப் போகிறார். காத்திருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு நடக்கும், நடந்தே தீரும். சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பே சாயப்பாவிற்கு நன்றி. நாங்கள் விட்ட ஒரு கண்ணீரும் எங்களுக்கு மிகுந்த பலனை அளிக்கப் போகிறது. என் உறவுகள் அவர்கள் போட்டிருக்கும் செருப்பை போல் என்னை மதிக்கிறார்கள். நான் நடைபெணமாக வாழ்ந்து கொண்டு எனக்கு இன்னமும் ஒரு வாழ்க்கை என் சாயப்பா கொடுக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வார்த்தைகளை நான் மதிக்கிறேன். உன்னுடைய வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். என்னை காயப்படுத்தியவர்களை, என்னை கஷ்டப்படுத்தினவர்களை நான் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் உனது பிள்ளையாய் இருக்கக்கூடிய நான் உயர்ந்த வாழ்க்கை அல்லவா வாழப்போகிறேன். நீரே சொல்கிறேன், என்னுடைய கண்ணீருக்கு பலன் அதிகம் என்று. நான் விட்டது 1-2 சொட்டு இல்லை, கடலளவு கண்ணீர். அப்ப என் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை வரும் என்பதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. உனது அருளினால், உனது சக்தியினால் நான் பலப்படுவேன், நல்ல வாழ்க்கையை வாழ்வேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம் சாயப்பா.
இந்த முழு பதிவையும் நான் கேட்க வேண்டும். எனக்கு நீ அனுமதி தர வேண்டும். அப்படி அனுமதி தருவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. ஸோ நல்ல பிரார்த்தனை, செம்ம எஃபெக்டிவா இருக்குது. ஸோ முழு பதிவையும் நீங்க நிச்சயமா கேட்கணும். ஆரம்பிக்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு 12 மணிக்கு கொடுத்த பதிவு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. உங்களுடைய அனுபவத்தோட சொல்லும் போது நான் ரொம்ப நேரம் சிரிச்சேன், அதுக்கப்புறம் சிந்திச்சேன். நம்ம வாழ்க்கையில நம்பிக்கைக்குரிய வழிகள் நிறைய இருக்கும்போது நம்பிக்கை இல்லாத வழிகளை நம்ம நம்பிக்கையா இருக்குதுன்னு நினைச்சு வாழ்ந்து கடைசியில இந்த உலகத்தை விட்டே போறோம். பட் இனி தீர்மானமா நான் பல விஷயத்த செய்ய போறேன். அதுல ஒண்ணு, எனது நம்பிக்கையின் அடிப்படையில நான் கடவுளை வணங்குவேன். அதற்கு உண்டான வழிகளை கடவுள் எனக்கு காண்பிச்சாரு. இன்னைக்கு காலையில கொடுத்த 12 மணி பதிவில அப்படின்னு சொன்னாங்க. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இந்த மாயுத்தா அண்ட் குரு பூர்ணிமா இதுல. ஏன்னா நிறைய பாதைகளை நாம பயணிக்க விட்டுட்டோம். நம்பிக்கை இல்லாத பாதையில மட்டும் நாம பயணம் செஞ்சோம். அதுல நாம சாதிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு ஓட்டப்பானைக்குள்ளே எவ்வளவுதான் தண்ணியை ஊத்தினாலும் அந்த தண்ணி நிக்காது. அப்போ அந்த பானையில இருக்கக்கூடிய ஓட்டையை முதல்ல அடைக்கணும். அப்பதான் ஊத்துற தண்ணி அதுல இருக்கும், இல்லைன்னா தண்ணி இருக்காது. அது போல என்னதான் பண்ணாலும் என்னதான் செஞ்சாலும் எவ்வளவுதான் படிச்சாலும் இல்லை எவ்வளவுதான் படிக்கலைன்னாலும் அனுபவம் இருந்தாலும் அனுபவம் இல்லைனாலும் நம்பிக்கை என்ற ஒன்று இல்லை என்றால் அத்தனையும் வீணாக்கப்படும். அது இறை நம்பிக்கையில இருந்து உங்க சுய நம்பிக்கை வரைக்கும் விதிவிலக்கே கிடையாது. கடவுளை வணங்குறதுல கூட நம்பிக்கையோட வணங்குறோமா? இல்ல, கண்டிப்பா இல்லை. நான் தெளிவா சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், சத்தியமா இல்லை. நம்ம பிரச்சனை தீருன்ற நம்பிக்கையில இறைவனை கிட்ட நம்ம கேட்கிறோமா? இல்லை. ஏன்னா நம்ம வீட்டுல எத்தனையோ பேர் எத்தனையோ கோயிலுக்கு போக சொல்றாங்க. நம்ம ஒரு சாமி கிட்ட நம்பிக்கையோட வச்சிருக்கோமா? ஒரு சாமியை வணங்குறோம், ஒரு டைம் கொடுக்கிறோம், அந்த சாமி அதை சரி பண்ணல, அப்ப வேற ஏதாவது தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்குமா அப்படின்னு பாக்குறோம். அது மாதிரி இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போறோம், முறையிடுறோம். பட் எந்த சாமியை கும்பிட்டாலும் நம்பிக்கைன்ற சாமியை கும்பிடலன்னா எந்த சாமியும் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. சோ பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நம்ம வாழ்க்கை. அப்போ பிறந்ததுல இருந்து இறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம வாழ்ந்தாக வேண்டும்.
குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். குழந்தை பருவத்துல கத்துக்கிறது, இளமை பருவத்துல கத்துக்கிறது, முதுமை பருவத்துல கத்துக்கிட்டு அடுத்த பிறவிக்கு நம்ம ஆயத்தம் ஆவது. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா இளமையில அவ்வளோ கண்ணும் கருத்துமா இருப்பாங்க, நிறைய கருத்துக்களோட இருப்பாங்க. அது எப்படி கிடைச்சது? எவ்வளவு அறிவு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்த்து வியக்குறோம்ல. ஒண்ணு சொன்னாலும் சட்டுன்னு சொல்லுது என் குழந்தை அப்படின்னு சொல்லுறோமே, அது முதுமை பருவத்துல, அதாவது அதுக்கு முன் ஜென்மத்துல இருக்கக்கூடிய முதுமை பருவத்துல கத்துக்கிட்ட அறிவு, பெற்ற அனுபவம், இது எல்லாமே வீண் போகல. திரும்பவும் அதுக்கு கிடைச்சு அந்த இளமை பருவத்துல கண்ணும் கருத்துமா வளர்றாங்க. சாரி, குழந்தை பருவத்துல. அது இளமை பருவத்துல இன்னும் அட்வான்ஸ்டா போறாங்க. முதுமை பருவத்துல ஹாயா இருக்காங்க. எப்படி ஹாயா இருக்காங்க? சோ எத்தனை பேரு முதுமை பருவத்துல சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா இருக்காங்க? கமெண்ட் பண்ணீங்களா கொஞ்சம்? ஆனா இளமை பருவத்திலேயே இல்ல, முதுமை பருவத்திலேயே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. அது காதுல கேக்குது. ஏன்னா அனுபவம் மிகப்பெரிய ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர். கஷ்டத்தின் மூலமா கடவுள் அனுபவத்தை கொடுக்கிறாரு. அந்த அனுபவத்தின் மூலமா வாழ்க்கை அப்படின்ற ஒரு பாடத்தை கொடுக்கிறாரு. அந்த பாடத்தை படிக்கும்போது ஞானம் ஆட்டோமேட்டிக்கா வருது. அவ்வளவுதான். நீ கஷ்டப்படுறதால உனக்கு ஞானம் கிடைச்சது. அப்ப கஷ்டப்படுற நீ பாக்கியசாலி. இங்க கஷ்டப்படுறவன் துரதிர்ஷ்டசாலின்னு நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம் தெரியுமா? அவன் கடைசி வரைக்கும் கஷ்டத்திலே வாழ்ந்துட்டு போயிடுறான். சில பேர் தான் அந்த கஷ்டத்தை சரியா பயன்படுத்தி வெற்றிக்கு உண்டான ஒரு படிக்கட்டா அதை உருவாக்கி அதில பயணம் செய்து உச்சியில கொடிய ஆட்டி நான் வென்றுட்டேன், வென்றுட்டேன், வென்று விட்டேன் அப்படின்னு சொல்லுறாங்க. நம்ம பல பேர் கஷ்டத்தோடயே போறாங்க. எங்க போறாங்க? உலகத்தை விட்டு போகும்போது. அதனால கஷ்டப்படும் போது நமக்கு ஒரு பயம் வந்துடுது. கஷ்டப்படும் போது நம்ம எமோஷனல் ஓவரா போயிடுது. அந்த கஷ்டத்தை மட்டுமே நம்ம பார்க்கும்போது உலகத்துல வேற எந்த விதமான வழிகளும் தெரியல, கதவுகளும் தெரியல, பயணமும் தெரியவில்லை. முதல்ல வாழ்க்கையில உனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. எஸ், அந்த கஷ்டத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கஷ்டம் காணாம போயிடும். எனக்கு ஆக்சுவலா 2 நாளா கொஞ்சம் ஹெட்ஏக் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. என்ன ஏதுன்னு தெரியல. அப்ப நான் யோசிக்கிறேன், ஏன் எதனால அப்படின்னு. யோசிக்க 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 அந்த ஹெட்ஏக் போகுது, உடம்புல இருக்கக்கூடிய பலகீனம் போகுது. ஸோ எந்த மாத்திரை மருந்தும் நான் போடல. தனியா 1 மணி நேரம் நம்ம இந்த ரூம்குள்ள விட்டா நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஆன்மாவும் சாய்ப்பா ஆன்மாவும் எப்பயுமே தனியா இருக்கும்போது ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கும். கூட 4 பேர் இருக்கும்போது பெருசா கனெக்டிவிட்டி ஆகாது. தனியா இருக்கும்போது இந்த ரூமு தான் நீங்க பாக்குறீங்களே, இந்த ரூமு தான். இந்த ரூமு தான் நான் பல ஆடியோஸை கொடுத்த ரூம். இந்த ரூம்ல தான் நான் தனியா உட்காந்து யோசிச்சது. இந்த ரூம்ல தான் நான் தனியா அழுததும் கூட. இந்த ரூம்ல தான் முட்டி போட்டு சாய்ப்பா கிட்ட ப்ரே பண்ணதும் கூட. சோ கஷ்டத்தை கஷ்டமா பார்க்கல, அது அடுத்த ஒரு வாய்ப்பா நினைச்சு நான் பார்க்கும்போது அந்த கஷ்டம் எனக்கு நல்ல ஒரு பாடத்தை சொல்லி தருது. சோ நீங்களும் ஒரு கஷ்டத்தை கஷ்டமா பார்க்காம ஒரு பள்ளிக்கூட பாடமா பாருங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஏன்டா இந்த ஸ்கூல் ஓபன் பண்ணுதுன்னு நினைப்போம்.
அதே ஒரு வெள்ளிக்கிழமை வரும்போது சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவு. ஸோ அந்த ஃப்ரைடே ஒரு என்ஜாய் டேவா இருக்கும். ஆனா மண்டே இருக்கிறதுல ஒர்ஸ்ட் டேவா இருக்கும். நான் வாக்கிங் போகும்போது பார்த்தா காலையில போகும்போது மண்டே எல்லா குழந்தைகளும் ஒரு டருன்னு இருக்கும். அந்த ஃபேஸ் வந்து எங்கேயோ அப்பாவும் அம்மாவும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, பஸ் டிரைவர் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு. பட் அதுவே ஃப்ரைடேவா இருந்தா டாட்டா கட்டிட்டு போவாங்க. ஸோ பள்ளிக்கூட பாடம் கஷ்டம். ஆனா அந்த கஷ்டத்தை நல்லா அப்படியா நம்ம பயன்படுத்திக்கிட்டதால வாழ்க்கையில படிச்சதால உயர்ந்த நிலையில பல பேர் இருப்பாங்க. நல்ல படிப்பு படிச்சதால ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க கஷ்டப்பட்டாங்க. அப்ப அந்த கஷ்டம் வந்து எத்தனை வருஷம்? அதிகபட்சம் ஒரு ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு 10 to 20 வருஷம் வச்சுக்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் படிக்கிற மாதிரி தான் படிக்கிறாங்க. எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அது மாதிரி. அதில் ஒரு கிட்டத்தட்ட 10வது வரைக்கும் போயிடுது. 10வதுக்கு மேலே தான் 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் நம்ம டிசைட் பண்ணுறோம் என்ன படிக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்போ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். படிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ப்ரெசண்ட்டை சரியா மூமெண்ட்ல வச்சிருக்கிறதால ஃபியூச்சர் கிடைச்சிடுது. அப்போ ஒரு 10 வருஷம் நீ ரொம்ப கஷ்டப்படுற, அடுத்தது உன் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் உன்னுடைய இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அதே போலதான் இங்கேயும் வாழ்க்கைன்றது கஷ்டமா நினைக்காதீங்க. இஷ்டப்படும் வாழ்க்கையை வாழணும்னா கஷ்டப்படத்தான் செய்யணும். இந்த கஷ்டம் உன் வாழ்க்கையில அடுத்த ஒரு மைல்கல் உன் வாழ்க்கையை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அதே போல ஒரு சின்ன பிரார்த்தனை நம்ம சாயங்கமுத்துக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது. 101 ஃபீவர் வச்சுக்கிட்டு மாயுத பயிற்சியில இந்த பயிற்சியை நான் மிஸ் பண்ணக்கூடாது, சாயப்பா என்னை காப்பாத்துனாங்க. ஸோ நிச்சயமா சொல்றீங்க, கண்டிப்பா சாயப்பா தன்னோட அன்பு குழந்தைகளுக்கு சோதனை கொடுப்பாரு, கைவிட மாட்டாரு. ஸோ உங்களுடைய ஃபீவர் வந்து கண்டிப்பா இன்னும் மேக்சிமம் சில மணி நேரத்துல கியூர் ஆயிடும், ஃபீவர் குறையும் அப்படின்னு நாங்கள் சாயப்பா கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். ஏன்னா கஷ்டத்தினாலதான் நீ வாழ்க்கையில பலனடைவ. நான் கஷ்டப்பட மாட்டேன், ஆனா இஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையை நான் வாழணும்னு கஷ்டப்படாம எதை தேடுறியோ அது கடைசி வரைக்கும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. என் லைஃப்ல ரொம்ப சேலஞ்சிங்க எல்லா விஷயமும். சாய்ப்பா வந்ததுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு பின்னாடியும் சரி. நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஐஓபி பேங்க், அது தெரியும் எல்லாருக்கும், ஈரோட்ல ஐஓபி பேங்க் பெரிய நகர் கிட்ட இருக்கு. அந்த பேங்கோட வாசல் இன்னைக்கு இருக்குது. அந்த பேங்க், அந்த வாசல்ல நானும் என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கோம். இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப நான் சொல்றேன், அவன் கேட்கிறான், டேய் சாண்டோனுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு விருப்பம்? அப்ப நான் சொல்றேன், அடுத்தடுத்த நொடி திக் 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 அப்படின்ற ஒரு நொடியில நான் வாழணும், ரொம்ப கஷ்டப்படணும், சவால்கள் நிறைய வரணும், துன்பங்கள் எப்படி வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடணும். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு வேணும். அப்போ அவன் சொல்றான், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா 6 மணிக்குள்ளாம் வீட்டுக்கு வந்து வீட்டுல ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்ல இருந்து ஒரு டிவியை பார்த்து சாப்பிட்டுட்டு 8-9 மணிக்கெல்லாம் தூங்கி அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு வழக்கம் போல ஆபீஸ் போகணும். நான் பிசினஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட், அவருக்கு வேலையில இன்ட்ரெஸ்ட். கடைசியில் அவர் வந்து வேலைக்கு போகல, அவங்க அப்பாவோட பிசினஸையே பார்த்துக்கிட்டாரு. அப்பாவோட கண்ட்ரோல் தான். அதனால கிட்டத்தட்ட ஒரு வேலைக்கு போன மாதிரி தான். எது நல்லது எது கெட்டதுன்னு நான் சொல்ல வரல. அந்த வயசுல எதிர்த்து போராடணும்ன்ற ஆசை எப்படி வந்தது? ஏன் என்னோட வயசுல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு வரல, எனக்கு ஏன் வந்தது? அதுக்குதான் ஒவ்வொரு ஜென்மத்தின் முடிவு எப்படி முடியுதோ அது அடுத்த ஜென்மத்தின் தொடக்கமாக மாறுகிறது. அப்போ முன் ஜென்மத்துல நம்ம போராளி, அது அடுத்த ஜென்மத்துல தொடருது. இங்க கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, சினிமா ஆக்டர் வந்து இப்போ
ஒன்றும் இல்லை, நம்ம சிஎம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு இன்னொருக்கு ஆப்போசிட் ஃபேன்ஸ் ஒருத்தர் சொன்னாரு, எங்க அவருக்கெல்லாம் அவங்க அப்பா டைரக்டருங்க, நிறைய வாய்ப்பு இருந்ததுங்க, அதனால வந்துட்டாருங்க. ஆனா எங்க ஆளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே இல்லைங்க, அதனால கஷ்டப்பட்டு தாங்க வந்தாரு. இது பரவலா பேசப்படுது. அப்போ விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கலையா? நான் அவங்கள பத்தி நான் பேசல, ஜெனரலா சொல்றேன். நம்ம பாட்டுக்கு ஒரு படியை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறோம். சரி, அப்ப எத்தனையோ பேர் சினிமா வாரிசுகள்லாம் இருக்காங்களே, ஏன் அவங்களால சைன் பண்ண முடியல? எத்தனையோ பேர். ஏன்னா ஜெயிச்சவங்க பேரை சொல்லலாம், தோத்தவங்க பேரை சொல்லி அவங்க கஷ்டப்படுத்த கூடாது இல்ல, அதனால. அப்ப எத்தனையோ வாரிசுகள் இருக்காங்களே, ஏன் ஜெயிக்க முடியல? சோ ஒரு மனுஷனுடைய கர்மாவும் ஒரு மனுஷனுடைய திறமையும் அவன் போன ஜென்மத்தில் செய்த செயலும் தான் அடுத்த ஜென்மத்தை அவனுக்கு தீர்மானிக்கிறது. அது நாட்டை ஆளும் நம்ம பிஎம்மா இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டை ஆளும் சிஎம்மா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா போன ஜென்மத்தோட முடிவு இந்த ஜென்மத்தோட தொடக்கம், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம முடிவு எப்படிப்பட்டதா இருக்குதோ அது அடுத்த ஜென்மத்தின் தொடக்கமா ஏத்துக்கலாமா? எஸ், ஏத்துக்கலாம். சோ ஏத்துக்கிட்டா போதுமா? அப்ப நாம சிறப்பா செயல்படணும்ல, ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்கணும்ல. கவலைகளிலே உட்கார்ந்துகிட்டு இருந்தா காலந்தான வீணாகுது. ஒரு கருத்தான வாழ்க்கைய வாழணும்ல. ஒரு அற்புதத்தை கடவுள் நடத்துவாரு. நீ அற்புதம் செய்வதற்கு தகுதியானவனா இருந்தா, தகுதி இல்லாதவனுக்கு எதுவும் போய் சேர்றதில்ல. தகுதி வாய்ந்தவனுக்கு என்ன சேரணுமோ அது போய் சேரும். உங்களை எத்தனையோ பேர் உதவாக்கரை சொல்லியிருக்கலாம், ஒரு வேஸ்ட் லக்கேஜ் சொல்லியிருக்கலாம். இவங்கெல்லாம் சொல்றதால நீங்க வேஸ்ட் ஆயிட போறது இல்ல. உங்களுக்கும் ஒரு காலம் வரும், நேரம் வரும். அந்த நேரத்துல நீங்க யாருன்னு காட்டக்கூடிய ஒரு அடையாளத்தை நம் அன்பை சாய் அப்பா ஏற்படுத்துவார், ஏற்படுத்தியே தீருவார். இன்னைக்கு நீங்க விடக்கூடிய கண்ணீர் ஏன் தெரியுமா? எத்தனையோ பேர் வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணல. ஆனா நீங்க ஃபீல் பண்றீங்க. ஃபீல் பண்ணி இந்த அன்பே சாய் பதிவை நீங்க முழுசா கேட்குறீங்க. ஏன் கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? அப்போ உங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு தகுதி இருக்குது, அதற்கு ஒரு வழி இந்த அன்பே சாய். அப்போ காரணம் இல்லாமல் உங்களால இந்த பதிவையோ இல்லை இது போல மற்றொரு பதிவையோ நிச்சயமா சத்தியமா கேட்கவே முடியாது. நான் ஒரு காலத்துல அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க நம்ம நார்மலான ஒரு லைஃபை கூட லீட் பண்ண முடியலையே அப்படின்னு அவன் நினைச்சோம். கண்டிப்பா நினைப்போம்ல. இப்ப நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்க என்னென்னலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ இப்போ, நான் அதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சேன். ஒரு சாதாரண லைஃப் லீட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. யாரோ என்னென்னமோ சொன்னாங்க, நீ எல்லாம் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்க, இவ்வளவு கடனை வச்சுட்டு ஏன் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க, கேட்டவங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ், நேம் சொல்ல விரும்பல. ஸோ மனசு ரொம்ப 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 பாரமா இருந்தது. கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல, ஏன்னா மறுத்து போயிடுச்சு. ரோட்ல போறவன் திட்டலாம், ஆனா நம்ம வீட்டுல க்ளோஸா இருக்கிறவங்க அந்த வேர்டை சொன்னா ஏத்துக்குமா? அந்த மாதிரி சில நிறைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு மறுத்து போய் அதுக்கப்புறம் நார்மலா ஒரு வாழ்க்கை வாழ கூட நமக்கு தகுதி இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண காலம்லாம் உண்டு. அப்பதான் கஷ்டத்தையும் கொடுத்து வாழ்க்கை பாதையையும் கொடுத்தாரு கடவுள்.
இப்ப ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு இப்ப தெரியுது அடுத்த 10 வயசுல நான் எப்படி இருப்பேன், 10 வயசு ஆனதுக்கு அப்புறம், அடுத்த 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருப்பேன், எல்லாமே தெரியுது. ஏன்னா உன் வாழ்க்கை உன் கையில இருக்குதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய காலத்துல நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். எழுதி வச்சுக்கோங்க. ஆனா உங்க நல்ல விஷயத்தை என்னைக்கும் நான் ஸ்டாப்பா, அதாவது நல்லதை நிறுத்தவே கூடாது, நல்லதை தொடர்ந்து செய்யணும். அதை நான் ஸ்டாப்பா செய்யணும்னு சொல்றேன். இந்த உலகம் எவ்வளவு பெருசு, நீங்க நினைக்கிற உலகம் ரொம்ப குட்டி, எவ்வளவுதான். இதுக்குள்ளேயே நீங்க போராட வேண்டாம். கொஞ்சம் வெளியில வாங்க. அப்பதான் நிறைய விஷயங்கள் உங்க காதுக்கு வந்து சேரும். எப்படி வாழலாம், அப்படி வாழலாம், நல்லா சூப்பரா, நல்ல செமையா, ஏன் உன்னால வாழ முடியாது அப்படின்ற ஒரு தாட் டெஃபினட்டா வரும் உங்க மனசுக்குள்ள. இப்ப வரைக்குமே சொல்றேனே, உங்களுக்கு மனசுல ஏகப்பட்ட வைராக்கியம் இருக்குது. என் உறவுக்காரர்கள் என்னை கேவலப்படுத்தியும் என்னால் வாழ முடியும் என்று, உங்களால் நிச்சயமாக வாழ முடியும் என்று ஒரு விஷயம் இங்க இருக்குது. அதை நீங்க என்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க, எப்போ அதை உணர போறீங்க? இதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ். அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை உங்கள் கையில. ரைட்டா? அதனால எதை பத்தியும் எதற்காகவும் வருத்தப்படவோ நல்ல விஷயங்களை அலட்சியப்படுத்தவோ வேண்டாம். குறுகிய காலத்துல தான் இருக்கும். அதுக்குள்ள கேட்க வேண்டியதை கேட்டுடுங்க, செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. வெற்றி நம் பக்கம் சொல்லி ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. இந்த பதிவின் மூலமாக எனக்கு மேலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்காக நன்றி. உங்களை நம்பியிருக்கும் நாங்கள் பாக்கியவான்கள். நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யாராவது எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று காத்திருந்தோம். காத்து 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 கிடந்தோம். மற்றவர்கள் வாழும் வாழ்க்கையை பார்த்து நம்மால் இந்த வாழ்க்கையை வாழ முடியவில்லையே என்று ஏக்க பெருமூச்சை நான் விட்டேன். ஆனால் இந்த பதிவின் மூலமாக ஒரு நல்ல வெற்றி செய்தியை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஆம், காரண காரியமின்றி இந்த வார்த்தைகள், இந்த காட்சிகள் தென்படாது. ஆனால் எனக்கு தென்படுகிறது என்றால் அது நிச்சயமாக நீ சொன்ன இந்த வார்த்தைக்காக. அந்த வார்த்தைக்கு நாங்கள் மரியாதை அளிக்கிறோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம். ஆம் சாயப்பா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நான் சரி செய்வேன். சரி செய்து உனது பெயரை நான் காப்பாற்றுவேன். எப்ப பார்த்தாலும் அவங்க சாயப்பா சாயப்பா சாயப்பான்னு சொல்றாங்க. சாயப்பா என்ன ஒண்ணுமே செய்யலையே, அந்த ஒரு வார்த்தையை திருத்தி சாயப்பாவை வணங்குனாங்க, அவங்களுக்கு அவர் எல்லா சகல செல்வத்தையும் கொடுத்தாரு அப்படின்ற பெயரை நான் உனக்கு வாங்கி தருவேன். என்னையும் என் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி பிரார்த்திக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. நல்ல ஒரு பிரார்த்தனை முடிச்சாச்சு. பயணத்தை இனிதாக நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.